சொல்ல இப்படின்னு கேட்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை, 100% இல்லை, கற்பனையில கூட இல்லை. ஆனா இந்த மெகா எபிசோடு தொடர் போயிட்டு இருக்கல, ஜஸ்ட் ஒரு நாள் மிஸ் ஆகுதுன்னு வைங்களேன், அடுத்த நாள் போய் ஏண்டி நீ பாத்தியா? பார்த்தேன், கொஞ்சம் சொல்ல, நேற்று என்ன நடந்துச்சு? என்ன பெரிய ஃபரல் விட்டு போச்சு, என்னங்க ஃபரல் வாஜிப் ஒன்று விட்டு போச்சு, அதனால என்ன பாத்தியான்னு உடனே அந்தம்மா ஒரு மினி டைரக்டரா மாறி அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்து அது அவன் ஜெயில இருந்து வந்தானா அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு அது கொஞ்சம் மனா சேர்த்து விடும். அப்போ முடிச்சிடும். அப்பா சரி விடு, இனி நாளையில இருந்து பாத்துக்கிறேன். நாளையில இருந்து ஏன்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி இதுதான். வா, உன் பேர் என்ன? ஆயிஷா. நீ கோலங்கள் பாத்தியா? என்ன தொடருது ஒரு ஒரு இங்கெல்லாம் வருதா? அது பாக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், தெளிவா இருக்கு. என்ன அல்லாஹ் கேட்பான், அப்படியா நீ பாத்தியா, எத்தனை எபிசோடு பார்த்தாய் அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் சொர்க்க நரக முடிவாகத்தான் இருக்கு. முழுக்க முழுக்க அதுல உட்கார்ந்து இருக்கிறார்கள். நாம மட்டும் சிரிக்கல, இப்ப அவங்களும் சிரிச்சுதான் இருப்பாங்க. நாளைக்கு கரெக்டா பாத்துருவாங்க. ஒரு நாள் கூட மிஸ் ஆறது இல்லை. ஒரு விஷயம் தெரியுமா, இப்போல்லாம் ஊர் பக்கம் வந்து பெரும்பாலும் பயான பூரா சனி ஞாயிறுல தான் வைக்கிறாங்க. வேற நாள்ல வைக்கிறது இல்லை, வச்சாலும் அவங்க வரப்போறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? திங்கள் முதல் வெள்ளி வரை. என்னங்க? ஆமா, அது அப்படியே என்னமோ குர்ஆன் ஆயத்து மாதிரி மனப்பாடாயிருச்சு. திங்கள் முதல் வெள்ளி வரை. அதுல வந்து நீ என்ன பயான் வச்சாலும் சரி, எத்தா பெரிய பேச்சாளர் வந்து பேசினாலும் சரி, அவர் பேசிட்டு போயிட வேண்டியதுதான். திங்கள் முதல் வெள்ளி வரை. விருந்தாளி மகரிப் பின்னாடி வீட்டுக்கு வர முடியல. இங்க வேற வேற நேரத்துல வருதோ? இங்கேயும் அதே டைம்லயே வருதா? அதே நேரத்துல, மாலை நேரத்துல, இரவுல பார்க்கலாம். முழுக்க முழுக்க அதுல இருக்கிறோம். ஊடே அப்படி என்னமோ இருட்டா மவுத்தூடு மாதிரி இருக்கு. பூரா லைட் ஆஃப் பண்ணி என்னன்னா எல்லாம் அமைதியா ஒரு இடத்துல குழுமிட்டாங்க அத்தனை பேரும். வீட்டுல இதை தடுக்க வேண்டிய பொறுப்பில இருக்கிற வயதான பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் ஆர்வத்துல தடுத்தான் பார்த்தாங்க. என்னதே இம்முட்டு நேரம் அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் சரி என்ன சொல்றான்னு பார்க்கலாமேன்ட்டு எட்டி பார்த்தாங்க. அப்புறம் அவங்களும் அடிக்ட் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப அவங்களும் தவறாம காலம் போன கடைசியில கபரு போறதுக்கு முன்னாடியாவது எப்படியும் நாம போறதுக்குள்ள இவன் முடிச்சிட்டானா நல்லா இருக்குமே. ஏன்னா இது முடிக்க மாட்டேங்கிறான். ஏங்க ஒரு கதை வந்து ஒரு நாள் சொல்லலாம், 2 நாள் சொல்லலாம், ஒரு கதை ஒரு வாரம் கூட சொல்லலாம். வருஷ கணக்குலயா கதை சொல்லுவான்? வருஷ கணக்குல கதை சொல்றான். நாமளும் வருஷ கணக்குல பார்த்துட்டு இருக்கிறோம். அது இன்னும் முடியற மாதிரி தெரியல. ஜப்பில இழுத்து 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 அந்த தொடரை முக்கியமா பார்த்துட்டு இருக்கிறோம். முன்னாடி இப்போ இல்ல, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு தொடர் போட்டான் பாருங்க, தமிழ்நாடே பார்த்துச்சு. கடைசி அந்த தொடரை முடிச்சிட்டான். எங்க முடிக்க மாட்டானு நினைச்சாங்க, முடிச்சிட்டான். முடிக்கிற அன்னைக்கு பார்த்தா தமிழ்நாடு பூரா ஏதோ ஒரு தொடர் பேருக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாமனார் ஒருத்தன் அதுல மௌத்தா போறான். எதுல? அந்த தொடருடைய கடைசியில மாமனார் ஒருத்தன் செத்து போறான். எல்லாம் தமிழ்நாடு பூரா வீட்டுக்கு வீடு பூத்து பூத்துன்னு அழுகுதுங்க. எல்லாம் அழுக, ஒரே ஒப்பாரி வச்சு அழுகு. என்னமோ உண்மையாலுமே மாமனார் மௌத்தா போன மாதிரி. அவன் சென்னையில உட்காந்து ஈசி சேர்ல சாஞ்சுக்கிட்டு அவன் மௌத்தாகிறத அவன் பார்த்துட்டு தான் இருக்கிறான். அவன் எந்த பாதிப்பும் இல்லை. இங்க அவன் மௌத்தா போனதா தமிழ்நாடு பூரா அழுகுதுங்க. ஒரு தொடர், ஏதோ ஒரு தொடர், இவங்க ஞாபகம் இருக்கா? இங்க உங்களுக்கு தெரியல, பெண்கள் சபையில கேட்டிருந்தா டக்குன்னு வரும். குழுவல்லால தப்பு விட்ட மாதிரி வரும். குழுவல்லால தப்பு விட்டோம்னா அடுத்த ஆயத்து எடுக்கிற மாதிரி வரும். ஏதோ ஒரு தொடர். எவனோ ஒரு மாமனார் செத்து போயிட்டாங்கிறதுக்காக வேண்டி அப்படி பார்த்துட்டு இருக்குதுங்க. இங்க பார்த்தா சொந்த மாமனார் சோத்துக்கெல்லாம் வெளியே உட்காந்துருக்காரு. இது எப்ப முடியும்? இவன் எப்ப நமக்கு ரொட்டி சுட்டு கொடுப்பா? இப்ப இந்த வீட்டுல உள்ள பெரியவங்க மாமனார் மாமியாருக்கெல்லாம் இந்த ரொட்டி எப்ப கிடைக்குது தெரியுமா? இந்த விளம்பர இடைவேளைன்னு ஒண்ணு போடுறான் தெரியுமா? விளம்பர இடைவே, கமர்சியல் பிரேக்குங்கிறான். இந்த கமர்சியல் பிரேக்ல தான் ரொட்டிய கொஞ்சம் இரி நான் இது பண்ணி தர்றேன்னு கமர்சியல் பிரேக்ல தான் ஓடுது. முழுக்க முழுக்க அதுல அடிமையாகி தவற விடாமல் பார்க்கிறார்கள். கட்டாய கடமைகளுக்கு தரப்படுகிற முக்கியத்துவம் அளவுக்கு. நான் தாய்மார்களுக்கு சொல்றேன், ஒரு வகையில யோசித்தால் வருத்தமாக இருக்குது. என்னன்னா, இப்ப இன்னைக்கு இருக்கிற நாம ஒரு 50 வயசு 60 வயசு இருக்கிறோம்ல, இப்ப உள்ளவங்கள்ட்ட இவங்க தாயார் தகப்பனாரை பத்தி கொஞ்சம் கேளுங்க.
உங்கள் அம்மா தாவெல்லாம் எப்படின்னு கேட்டு பாருங்கள். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க. தொழுகைக்கு போகலன்னா சோறு கொடுக்க மாட்டாங்க, மதரசாவுக்கு போகலன்னா வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, எங்கள் அத்தாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் மதரசாவுக்கு போகலன்னா. இப்படி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? உங்கள் அத்தா எப்படி இருப்பாருன்னு கேட்குறப்ப நாம் இந்த செய்திகளை சொல்கிறோம் இல்லையா? ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால இன்றைக்கு இருக்கிற சிறுவர்களிடம் 50 வயசுக்கு பின்னால உங்க அம்மா அத்தா எப்படிப்பான்னு அவன்கிட்ட கேட்டா அவன் சொல்லுவான், எங்க அம்மா மக்ரிபுக்கு பின்னாடி அதுல உட்காருவா, உட்கார்ந்தா ராத்திரி 11 மணிக்கு தான் எந்திரிப்பா, எல்லாம் நாங்க ஃபேமிலி பூரா அப்படித்தான் பார்த்துட்டு இருப்போம். ஒரு வருங்காலம் எவ்வளவு தவறாக குறித்து வைக்கிறது பார்க்கிறீர்களா? மக்ரிபிற்கு பிறகு குர்ஆனோடு நம் தாய்மார்களை நாம பார்த்தோமா இல்லையா? சகோதரிகளை பார்த்தோமா இல்லையா? முசல்லாவிலே கிடக்கிற நம்முடைய பிள்ளைகளை, மனைவிகளை, நம்முடைய தாய்களை, நம்முடைய வேற சொந்தங்களை பார்த்தோமா இல்லையா? இன்னைக்கு மக்ரிபுக்கு பின்னாலே முசல்லாவிலே கிடக்கிற எத்தனை பேரை உங்களால காட்ட முடியும்? குர்ஆன் ஓதுகிற தாய்மார்கள் எத்தனை பேர் காட்ட முடியும்? ஒரு நேரத்தில் ரம்ஜான்ல நான் 10 கத்தம் முடிச்சேன், 20 கத்தம் முடிச்சேன்னு சொல்லுவாங்களே, இன்னைக்கு எத்தனை கத்தம் முடிக்கிறார்கள்? நிறைந்த ரமலானிலே கூட சீரியல் ஓடிட்டு தானே இருக்கு. யோசித்தால் வருத்தமாக இருக்கிறது. வருங்காலம் நம்மை பற்றி வாழ்த்தாக குறித்து வைத்துக் கொள்ளுவதற்கு நல்ல செய்திகள் வேண்டுமே. அந்த செய்தி எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? குடும்பத்தில் இதுவெல்லாம் சரி. அப்படித்தான் இந்த சீரியல் நான் தாய்மார்கள்ட்ட கேட்கிறேன், ஏதாவது ஒரு சீரியலாவது நல்ல செய்தி சொல்றான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, திட்டம் போட்டு மாமியாவை எப்படி டார்ச்சர் பண்ணலான்னு ஒரு சீரியல்ல காட்டுறான், திட்டம் போட்டு மருமகளை எப்படி கொடுமை பண்ணலான்னு மாமியாருக்கு கிளாஸ் எடுக்கிறான், இவங்களை தனியா கழட்டி விட்டுன்னு நாம எப்படி தனி குடித்தனம் போறதுன்னு இன்னொரு சீரியல்ல கிளாஸ் எடுக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, கேள்விப்பட்டதை சொல்றோம். பூரா தவறான செய்திகளை வகுப்புகளாக எடுக்கிறார்கள். சீரியல்களில் அதுதான் போய்கொண்டிருக்கிறது. அத்தனையும் தவறான செய்திகள். இந்த உறவுகளுக்கு மத்தியில எப்படி பெரியவங்களை பார்ப்பாங்க, தாய் தகப்பனை எப்படி கவனிப்பாங்க, மாமனார் மாமியாருக்கு எப்படி மரியாதை செய்வாங்க? ஒரு சஹாபி வந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாரு, எங்க அம்மா அத்தா என்ன வளர்த்தன காலத்துல காசு பணமெல்லாம் இல்லை, பசி பஞ்சம் பட்டினி ஒண்ணும் இல்லை, ஒரு நேரம் சாப்பிட்டா இன்னொரு நேரம் ஒண்ணும் இருக்காது, ஆனா நாங்க இப்போ நிறைய சம்பாரிச்சு நல்லா பண்ணிட்டேன். அவன் என்ன சொல்ல வர்றாருன்னா அவரு, எங்க அம்மா அத்தா என்னைய பார்த்ததை விட நான் இப்ப அவங்கள நல்லா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் சொல்ல வர்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க, வஹுமா யுரீதானி பகாஅக் வ அன்த துரீது மௌதஹுமா. ஆமாப்பா, நீ அவங்கள இப்ப பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் அவங்க உன்னைய பார்த்துட்டு இருந்ததுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? நீ குழந்தையா இருந்த, நீ சின்னவனா இருந்த, அவங்க உன்னைய பார்க்கறப்ப என்ன நீயத்துல பார்த்தாங்க தெரியுமா? 2 பேரும் நீ பெருசாகணும், நீ பெருசாகணும், நல்லா வளரணும், நல்லா ஆளாகணும், நிறைய சம்பாதிப்பான், நாளைக்கு பெரிய ஆளா இருப்பான், இப்படிங்கிற எண்ணத்திலேயே வளர்த்தாங்க. நீ இன்னைக்கு அவங்கள பார்த்துக்கிற என்ன அர்த்தத்துல தெரியுமா? அவங்க எப்படி சீக்கிரம் போயிடுவாங்க, இன்னொரு 3 வருஷம் தாங்கும், இன்னொரு 5 வருஷம் தாங்கும், எப்படி இருந்தாலும் 10 வருஷத்துக்கு மேல இருக்க போறது இல்லை, அவங்க போயிருவாங்க. அப்ப இருக்க வேண்டும் என்று வளர்த்த பெற்றோரை விட போய்விடுவார்கள் என்கிற நீயத்தோடு வளர்க்கிற உன்னுடைய இந்த வசதியும் அதுவும் மலைக்கும் மடுவுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். உண்மை அதுதானே. நமக்கு பெற்றோர்கள் நாம் ஒரே ஒரு தடவை சின்ன வயதில ஒரே ஒரு தடவை பாத்ரூம் போனதுக்கு சுத்தம் பண்ணதுக்கு கூட நீ காலமெல்லாம் கூலி கொடுத்தாலும் தாங்காத. நன்றாக இருக்க வேண்டும் என்று வளர்த்த அவர்கள். ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், நான் தாய்மார்கள் வந்திருக்கிறதுனால சொல்றேன், குடும்பத்தில் உள்ள வயதானவர்களை நீங்கள் பார்த்து கொள்ளுவதில் மாத்திரம்தான் உங்கள் வருங்கால வெற்றி இருக்கிறது. அது தாயோ தந்தையோ மாமனாவோ மாமியாரோ.